தமிழ் உறவுகளே வணக்கம். பிரான்ஸ் செய்திகள். பிரான்சில் காட்டுத்தீ தீயணைப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள குழுக்கள் மற்றும் உள்ளூர் பிரதிநிதிகளை சந்திக்க எமனுவல் மேக்ரோன் திங்கட்கிழமை ஜிரோண்ட் பகுதிக்கு சென்றுள்ளார். பிரான்சில் 13,566 தீப்பற்றல்களால் காட்டுத்தீ ஏற்பட்டுள்ளது. இதில் 116 கோடி சதுர மீட்டர் நிலப்பரப்பு எரிந்துள்ளது. பிரான்ஸ் போதோ நகரத்தை காட்டுத்தீ அச்சுறுத்துகிறது. மேக்ரோன் அவசர கூட்டத்தை நடத்தியுள்ளார். ஐரோப்பிய நாடுகள் பல இணைந்து பிரான்சுக்கு நேரடி உதவிகளை வழங்கி வருகின்றன. பிரான்சில் காட்டுத்தீ தொடர்பாக தீ வைப்பு சம்பவத்தின் சந்தேகத்தில் 162 பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். பாரிஸில் 3 பெண்கள் மீது கத்திக்குத்து தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பாரிஸ் கார்தினோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ்ட் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். பாரிஸின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள் கார்தினோட் முன்பாக லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். அப்படியே பாருங்க, எல்லா ஜூஸும் இருக்கு. இவர் எல்லாத்துக்கும் மிக மிக அவசியமான ஒரிஜினல் பிரான்ஸ் 990 கொக்கா செரி, கொக்கா வனி, கொக்கா சீரோ. கொக்காவிலே ஒரு குடும்பம் இருக்குது. எப்பொழுதும் நாடுங்கள் பாரிஸ் புறநகர் லா குர்னோவில் அமைந்துள்ள பிரமாண்டமான நிறுவனம் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர். உலகில் முதல் தரம் வகிக்கும் ஒரே சைவ உணவகம் சரவண பவன். பாரிஸ் கார்தினோட்டில் விதம் விதமான சைவ உணவு வகைகளுடன் உங்களை வரவேற்கின்றது சரவண பவன். பிரெஞ்சு மொழி புதிய இலவச வகுப்புகள் வீட்டில் இருந்தே உங்கள் கைத்தொலைபேசி வழியாக கற்றுக்கொள்ளலாம். பதிவிட உரிமை, குடியுரிமை பெறுவதற்கு வரையான வகுப்புகள் எப்பொழுதும் இணைந்து ஆரம்பத்தில் இருந்து கற்றுக்கொள்ளலாம். தமிழாலயம் 51 அவென்யூ போல் வயோ குத்தூரியே லா குர்னோவ். வாட்ஸ்அப் 0033 651 42 09 93. கும்பிட போற தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நீ இங்கே இருக்கிற. நான் இல்லாட நிப்பன். என்ன நடந்தது? இவருக்கு சாடையான வருத்தம். என்ன வருத்தம்? அடிக்க பார்த்தது இல்ல. நீங்க குளிர்க்க விட்டுருப்பேன். மத்தி மாத்தி எவ்வளோ கார் வேண்டது அப்படியே கிடக்கும். இங்கே கராச்சியில எல்லா விஷயமும் இருக்குது. மெக்கானிக் செய்வோம், விசாலமா இருக்கு. பெயிண்டிங் செய்வோம், வித்தியாசமா இருக்கு. மற்ற நீங்கள் ஏதாவது பிரச்சனை சொல்லி கொண்டு வந்து ஏதாவது தெரி கேட்டீங்கன்னு சொன்னால் ஃப்ரீயா சொல்லுவோம். எங்கட பிள்ளைகள் நம்பி கொண்டு வந்துட்டோம். காரை அப்படியே விட்டுட்டு போறேன். ERS ஆட்டோ உங்களுக்கு சகல வருத்தமும் பார்த்து கொடுக்கப்படும். ERS ஆட்டோ 65 ரூ மொரிஸ் பெர்தோ 93 120 லா குர்னோவ். தங்க நகைகளில் மூக்குத்தி இப்பொழுது தனி இடம் வகிக்கிறது. இளம் மங்கையர்கள் இப்பொழுது விரும்பி அணிவது மூக்குத்தி. லா சப்பல் ரேகனின் லலிதா ஜுவல்லரி நிறுவனத்தினர் விதம் விதமான மூக்குத்திகளை உங்களுக்கு மிக குறைந்த விலையில் வழங்குகிறார்கள். மூக்கில் துளையிடவும் மூக்குத்திகள் தெரிவு செய்யவும் ரேகனின் லலிதா ஜுவல்லரி, பாரிஸ். தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. இந்த தீக்கு எதிரான போராட்டத்தில் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து வெற்றி பெறுவோம் என எமனுவல் மேக்ரோன் கூறியுள்ளார். பிரான்சில் காட்டுத்தீ தீயணைப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள குழுக்கள் மற்றும் உள்ளூர் பிரதிநிதிகளை சந்திக்க எமனுவல் மேக்ரோன் திங்கட்கிழமை அன்று ஜிரோண்ட் பகுதிக்கு சென்றிருந்தார். பிரான்சில் ஜூலை 27 திங்கட்கிழமை அன்றும் காட்டுத்தீ தொடர்ந்து பரவி வருகிறது. குறிப்பாக ஜிரோண்ட் பகுதியில்
நிலைமை கவலைக்கிடமாக மாறியிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. புதன்கிழமை சவுமோஸ் பகுதியில் தொடங்கிய இந்த தீ இதுவரை 42,000 ஹெக்டேயர் பரப்பளவை எரித்துள்ளது. இதனால் 2,20,000 பேர் இடப்பெயர்வுக்கு உள்ளாகியிருக்கின்றனர். மேலும் 84 தீயணைப்பு வீரர்கள் காயமடைந்துள்ளனர். இதற்கிடையில் ஓ கோஸ், வார், ஓ அப்ஸ், லாந்த் பகுதிகளில் ஏற்பட்டிருந்த காட்டுத் தீகளும் இதுவரை முழுமையாக கட்டுப்படுத்தப்படவில்லை. பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோ காட்டுத் தீயை எதிர்கொள்ளும் பணியில் ஈடுபட்டுள்ள தீயணைப்பு வீரர்கள், மீட்பு படையினர் மற்றும் உள்ளூர் அதிகாரிகளை சந்திப்பதற்காக ஜிரோந்த் பகுதிக்கு நேரடியாக சென்றிருந்தார். பிரான்சில் காட்டுத் தீ. இந்த தீப்பருவம் தொடங்கியதில் இருந்து 13,556 தீப்பற்றல்கள் ஏற்பட்டுள்ளன. இதில் 1,16,000 ஹெக்டேயர் 1,160 மில்லியன் மெட்கரே 116 கோடி சதுர மீட்டர் நிலப்பரப்பு எரிந்துள்ளது. இந்த விவரம் ஜூலை 27 மதியம் 12:20 வெளியிடப்பட்டது. பிரான்சில் இந்த திங்கட்கிழமை காட்டுத் தீ தொடர்ந்து பரவி வருகிறது. குறிப்பாக ஜிரோந்த் பகுதியில் நிலைமை மிகவும் மோசமாக இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. தீ மேலும் முன்னேறுவதை தடுக்க வேண்டும் என்று உள்துறை அமைச்சர் லோரோ நுனெஸ் தெரிவித்துள்ளார். ஞாயிற்றுக்கிழமை பிரான்ஸ் தொலைக்காட்சியின் இரவு 8 மணி செய்தி நிகழ்ச்சியில் பேசுகையில் இந்த ஆண்டின் காட்டுத்தீ நிலைமை முற்றிலும் அசாதாரணமானது என்றும் லோரோ நுனெஸ் தெரிவித்துள்ளார். அஷ்டலட்சுமி சமேத வரதராஜ பெருமாளுடைய ஆசிகளோடு இந்த வருடத்தினுடைய பராபவ வருடம் மகோத்சவம் ஜூலை 27ஆம் தேதி கொடியேற்ற வைபவத்துடன் ஆரம்பமாகி தொடர்ந்து 15 தினங்கள் எம்பெருமான் விழாக்கோலம் போன்று பகல் இரவு வேளைகளிலும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் சகிதம் பத்மாவதி இளமேலமங்கா சமேத ஸ்ரீனிவாச பெருமான் வீதியுலா வந்து அருள் பாலிப்பார் என்பதையும், ஆகஸ்ட் 9ஆம் தேதி ரத உற்சவம் வெளி வீதியில் மிக சிறப்பாக வழமை போல நடைபெற உள்ளது என்பதையும் ஸ்ரீநாராயண அடியார்கள் அனைவர்களுக்கும் அறிய தருகின்றோம். அத்தருணம் அடியவர்கள் அனைவரும் வந்து அஷ்டமா சித்திகளுடைய அனுக்கிரகங்களையும் பெற்றியும் வண்ணம் வேண்டிக் கொள்கின்றோம். வங்கியில் கடன் கேட்டால் கொடுத்து விடுகின்றார்கள். எங்களுடைய வங்கி அட்டையில் நாங்கள் கடன் கேட்டாலும் தந்து விடுகிறது. ஆனால் நிறையவே கடன் எடுத்துவிட்டு அதனை திருப்பி செலுத்துகின்ற பொழுதுதான் சிரமம் ஏற்படுகிறது. இதற்கு நீங்கள் ஏதாவது வழிவகை வைத்திருக்கின்றீர்களா? எங்களோட சொல்யூஷன் வந்து மொத்த வங்கி கடனை ஒன்றிணைத்து மாத கட்டணத்தை குறைத்து உங்களுக்கு நாங்கள் வழங்குறோம். கார்தினோ, காதுலிஸ் இந்த 2 பிரதான ரயில் நிலையங்களுக்கும் இடையில் அமைந்திருக்கின்றது ஸ்மார்ட் எஷ்யூ. 1000 யூரோக்கு எங்களிடம் தங்க நகைகள் வாங்குவோருக்கு விசேட தங்கப்பரிசு. இசான் ஜுவல்லரியில் தங்க நகைகள் தெரிவு செய்யுங்கள். 4 தடவைகளில் வட்டியின்றி பணம் செலுத்தலாம். வாருங்கள், உங்க விருப்பம் போல் எங்க தங்க நகைகளை தெரிவு செய்து மகிழுங்கள். ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8, ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல். லண்டன் வாழ் விநாயக பக்தர்களே, ஆகஸ்ட் 30ஆம் தேதி நடைபெறும் பாரிஸ் லா ஷபெல் ஸ்ரீ மாணிக்க பிள்ளையார் தேர் திருவிழாவை தரிசிக்க கௌரி ட்ரஸ்ட் சிறந்த வாய்ப்பை வழங்குகின்றனர். ஆகஸ்ட் 29ஆம் தேதி லண்டனில் இருந்து புறப்பட்டு 30ஆம் தேதி திரும்புதல். போக்குவரத்து, தங்குமிடம், உணவு யாவும் உள்ளடங்கலாக 185 பவுண்ட்ஸ் மாத்திரமே. ஈஃபில் டவர் உட்பட சைட் சீயிங். சொகுசு பேருந்தில் உங்கள் இருக்கைகளுக்கு முந்துங்கள். 09563375803. பாரிஸ் லா ஷபெலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள். யாழ் மலர்கள் பூக்கடை, இலக்கம் 66, ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷபெல். உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைபெற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா? விரையுங்கள், லயன்னா. உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன. லயானா, இலக்கம் 5, புல்வார்ட் துனா, பாரிஸ் 10, கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக.
கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியோ. பிரான்ஸ் போதோ நகரத்தை காட்டுத்தீ அச்சுறுத்துகிறது. மேக்ரோ அவசர கூட்டத்தை நடத்தியிருக்கிறார். பிரான்சில் மீண்டும் வெப்ப அலை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ தென்மேற்கு பிரான்சின் முக்கிய நகரமான போதோவை நோக்கி காட்டுத்தீ நெருங்கி வரும் நிலையில் ஜூலை 27 திங்கட்கிழமை அவசர அமைச்சரவை கூட்டத்தை நடத்தியிருக்கின்றார். போதோ நகரத்தில் இருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் காட்டுத்தீ பரவி வருவதாகவும் மேலும் ஒரு வெப்ப அலை வரவிருப்பதால் தீயை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகள் மேலும் சிக்கலடையக்கூடும் என்று நகர மேயர் தெரிவித்துள்ளார். சுமார் 8.5 லட்சம் மக்கள் வசிக்கும் போதோ நகரத்தில் இருந்து மக்களை தற்பொழுது வெளியேற்றும் திட்டம் எதுவும் இல்லை என்றும் அவர் முன்னதாக தெரிவித்திருந்தார். கடந்த ஒரு வாரமாக ஐரோப்பாவின் பல பகுதிகளில் குறிப்பாக பிரான்சிலும் ஸ்பெயினிலும் காட்டுத்தீ தீவிரமாக பரவி வருகிறது. இரு நாடுகளிலும் 3,30,000க்கும் அதிகமானோர் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். சனிக்கிழமை அன்று குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ பிரான்ஸ் மீண்டும் கட்டியெழுப்பப்படும் என்றும் எவ்வளவு காலம் தேவைப்பட்டாலும் அரசாங்கம் மக்களுடன் இருக்கும் என்றும் தெரிவித்திருந்தார். போதோவை சுற்றியுள்ள பகுதிகளில் ஏற்கனவே பல்லாயிரக்கணக்கான மக்கள் வெளியேற்றப்பட்டுள்ளனர். பிரான்ஸ் உள்துறை அமைச்சர் லோரோ நுனெஸ் நிலைமை மிகவும் சாதகமற்றதாக தொடர்வதாகவும் தீ நிலையற்ற முறையில் போதோவை நோக்கி நகர்ந்து வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார். இதற்கிடையில் செவ்வாய்க்கிழமை முதல் பிரான்சில் சில பகுதிகளில் வெப்பநிலை 40 பாகை செல்சியஸ் வரை உயரக்கூடும் என வானிலை முன்னறிவிப்புகள் எச்சரித்துள்ளன. பிரான்சில் தற்பொழுது நிலவும் காட்டுத்தீ நெருக்கடி ஐரோப்பிய அளவிலான அவசர நிலை நடவடிக்கையை தூண்டியுள்ளதை அடுத்து பல ஐரோப்பிய நாடுகள் இணைந்து பிரான்சுக்கு நேரடி உதவிகளை வழங்கி வருகின்றன. பிரான்சுக்கும் ஸ்பெயின் நாட்டுக்கும் ஐரோப்பிய ஒன்றியம் விமானங்களையும் தீயணைப்பு வீரர்களையும் காட்டு தீயை கட்டுப்படுத்த அனுப்பி வைத்திருக்கிறது. பிரான்சிலும் ஸ்பெயினிலும் கட்டுக்கடங்காமல் பரவி வரும் காட்டு தீயை எதிர்கொள்ள ஐரோப்பிய ஒன்றியம் தனது ஐரோப்பிய ஒன்றிய குடிமை பாதுகாப்பு பொறிமுறை மூலம் அவசர உதவிகளை ஜூலை 27 அன்று அனுப்பி வைத்துள்ளது. பிரான்சுக்கு 7 தீயணைப்பு விமானங்கள், 4 உலங்கு வானூர்திகள், செக்கியா, குரோஷியா, ஜெர்மனி, போர்ச்சுகல், ஸ்லோவாக்கியா, ஸ்வீடன், துருக்கி ஆகிய நாடுகளின் உதவிகள் பெறப்பட்டுள்ளன. ஸ்பெயினுக்கு கிரீஸ், இத்தாலி, துருக்கி ஆகிய நாடுகளில் இருந்து 6 தீயணைப்பு விமானங்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. 134 தீயணைப்பு அவசர பணியாளர்கள் அங்கு சென்றுள்ளனர். 41 தீயணைப்பு வாகனங்கள் போர்த்துக்கலில் இருந்து சென்றுள்ளன. செயற்கைக்கோள் மூலம் சேவை வழங்கப்படுகிறது. வரைபடங்கள் அங்கு எடுக்கப்பட்டு தரையில் பணிபுரியும் குழுக்களுக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றன. பிரான்சிலும் ஸ்பெயினிலும் 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் காட்டுத்தீ காரணமாக அவரது வீடுகளை விட்டு வெளியேற்றப்பட்டுள்ளதாக ஐரோப்பிய ஒன்றியம் தெரிவித்திருக்கின்றது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் ரெஸ்கியூ என்ற மூலோபாய அவசரகால கையிருப்பில் தற்பொழுது 22 தீயணைப்பு விமானங்களும் 5 உலங்கு வானூர்திகளும் உள்ளன. தேவையானால் இந்த வளங்களையும் பயன்படுத்த முடியும். எந்த நாடும் இத்தகைய பேரழிவை தனியாக எதிர்கொள்ள வேண்டியதில்லை. தீயணைப்பு விமானங்கள் வானில் செயற்படுகின்றன. தீயணைப்பு வீரர்கள் தரையில் செயல்படுகின்றார்கள். தேவையான கூடுதல் உதவியும் தயாராக உள்ளது என்று ஐரோப்பிய ஒன்றியத்தின் நெருக்கடி மேலாண்மை ஆணையாளர் தெரிவித்துள்ளார். உலகின் 14 நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் மரக்கறி வகைகள், பழங்கள், தானிய வகைகள் மற்றும் 300க்கும் அதிகமான நந்திமார் தயாரிப்புகள் என அனைத்து பொருட்களையும் மொத்தமாகவும் சில்லறையாகவும் எம்மிடம் பெற்றுக் கொள்ளலாம். VSCO Cash and Carry என்றும் உங்களுடன்.
பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே, நீங்கள் ரீச்சா சென்று பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்றீர்களா? பாரிஸ் லா ஷப்பல் கிங்ஸ் டிராவல்ஸ் உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழைவுதல்களை வழங்குகின்றார்கள். உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழைவுதல்களுக்கும் விரையுங்கள். கிங்ஸ் டிராவல்ஸ் லா ஷப்பல். பரிசில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் எஸ்பி ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள். எஸ்பி ராஜு ஜுவல்லரி, 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. எஸ்பி கோல்ட் ஹவுஸ், 24 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷப்பல். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பாரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது. ஐ லவ் ஸ்வெனியர் டி-ஷர்ட்ஸ், சூட்கேஸ், டிராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர். 153 ரூ லா ஃபயத், பாரிஸ் 10, கார்தனோ முன்பாக. பயணம் பயணம் பயணம். பரிசில் JTR டிரைவிங் ஸ்கூல் சாரதி பயிற்சி வழங்குவதில் 16 ஆண்டுகள் அனுபவம் பெற்ற தாஸ் அவர்களால் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. சாரதி அனுமதி பத்திரத்தை இலகுவாகவும் விரைவாகவும் பெற சிறப்பான வழிகாட்டலுடன் உங்கள் வசதிக்கேற்ற நேரங்களில் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. JTR டிரைவிங் ஸ்கூல். விவரங்கள் அனைத்திற்கும் இங்கிருக்கும் தொலைபேசி இலக்கங்களுக்கு அழையுங்கள். பிரான்சில் காட்டுத்தீ தொடர்பாக தீ வைப்பு சம்பவத்தின் சந்தேகத்தில் 162 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். காட்டு தீயை திட்டமிட்டு ஏற்படுத்தியதாக சந்தேகிக்கப்படும் நபர்களை கண்டறிய பாதுகாப்பு படையினர் முழுமையாக களமிறக்கப்பட்டுள்ளனர் என்று பிரான்ஸ் உள்துறை அமைச்சர் லோரோ நுனேஸ் தெரிவித்திருந்தார். பிரான்ஸ் இதுவரை இல்லாத அளவுக்கு கடுமையான காட்டுத்தீ பருவத்தை எதிர்கொண்டு வரும் நிலையில் ஜூலை 6 முதல் காட்டுத்தீக்கு திட்டமிட்டு தீ வைத்ததாக சந்தேகிக்கப்படும் சம்பவங்களில் 162 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று பிரான்சின் உள்துறை அமைச்சர் திங்கட்கிழமை தெரிவித்திருக்கிறார். ஜூலை 6 முதல் இதுவரை 162 கைதுகள் இடம்பெற்றுள்ளன. மேலும் தீ வைப்பவர்களை கண்டறிய பாதுகாப்பு படையினர் முழுமையாக தயாராக உள்ளனர். அவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டு கைது செய்யப்பட்டு தங்களது செயல்களுக்கு நீதிமன்றத்தின் முன் பொறுப்பேற்க செய்யப்படுவார்கள் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அமைச்சரின் கூற்றுப்படி 10 காட்டுத்தீ சம்பவங்களில் 9 மனித நடவடிக்கைகளால் ஏற்படுகின்றன. அவற்றில் பெரும்பாலானவை திட்டமிட்ட தீ வைப்பு அல்ல, கவனக்குறைவால் ஏற்படுகின்றவை ஆகும் என சுட்டிக்காட்டியுள்ளார். அணைக்காமல் வீசப்படும் சிகரெட் துண்டுகள், பாபிக்யூ தயாரிப்பது, போதிய பாதுகாப்பு முன்னெச்சரிக்கைகள் இல்லாமல் மேற்கொள்ளப்படும் கட்டுமான பணிகள் போன்றவை காட்டுத்தீ ஏற்படுவதற்கு காரணமாகின்றன. அதிக தீ அபாயம் நிலவும் காலங்களில் கட்டுமான பணிகளை ஒத்திவைக்கவும், வீடுகளை சுற்றியுள்ள உலர்ந்த தாவரங்களை அகற்றவும், காய்ந்த தாவரங்கள் உள்ள பகுதிகளுக்கு அருகில் புகைப்பிடிப்பதை தவிர்க்கவும் பொதுமக்களை அமைச்சர் கேட்டுக்கொண்டுள்ளார். மேலும் சில காட்டு தீகள் திட்டமிட்டு ஏற்படுத்தப்பட்டுள்ளன என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரான்ஸ் சட்டப்படி திட்டமிட்டு தீ வைப்பது குற்றமாகும். அதற்காக அதிகபட்சம் 15 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படலாம் என்றும் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். பாரிஸ் நகரத்தில் 3 பெண்கள் கத்தியால் தாக்கப்பட்டுள்ளனர். ஜூலை 27 திங்கட்கிழமை பாரிஸின் வடக்கு பகுதியில் உள்ள போத்து கிளிஷி அருகே 3 பெண்களை 2 சமையலறை கத்திகளால் தாக்கியதாக கூறப்படும் ஒரு நபர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். கத்திக்குத்துக்கு இலக்கான 19, 24, 36 வயதுடைய பெண்கள் மூவரும் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார்கள். அவர்களில் 2 கடுமையாக காயமடைந்திருக்கின்றார்கள். ஆனால் அவர்களின் நிலை உயிருக்கு ஆபத்தானதாக இல்லை என்று உள்துறை அமைச்சர் லோரோ நுனேஸ் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் திங்கட்கிழமை காலை சுமார் 11:30 அளவில் நிகழ்ந்துள்ளது. தாக்குதலை மேற்கொண்ட சந்தேக நபரின் அடையாளமும் தாக்குதலுக்கான காரணமும் உடனடியாக வெளியிடப்படவில்லை. காயமடைந்த 3 பெண்களில் ஒருவர் கர்ப்பிணி என்பது குறிப்பிடத்தக்கது.
பரிசில் இருந்து இலங்கையில் இருக்கும் உங்கள் உறவுகளுக்கு பொதிகள் அனுப்பி வைக்க மிக குறைந்த கட்டணத்தில் சேவை வழங்குகின்றார்கள் டயான் காகோ. உங்கள் பொதிகளை பார்சல்களை பாரிஸ் புறநகர் லா குர்னோவில் ஒப்படைக்கலாம். தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உறுதிப்படுத்திவிட்டு உங்கள் பொதிகளை எடுத்துச் செல்லுங்கள். டயான் காகோ. பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லா கொர்னோவில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம். உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு 12 யூரோ மாத்திரமே. எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழாலயம், லா கொர்னோவ். நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி போட்டோ பாலா. உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி போட்டோ பாலா. 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கடே போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான். நெவர் லூர்து ஃபத்திமா நோக்கிய திருப்பயணமும் மொம்பெலியே சுற்றுலா விடுமுறையும் ஜூலை 30 முதல் ஆகஸ்ட் 7 வரை பேருந்து கிரத்தை கார்தினோ ஆகிய இடங்களில் இருந்து புறப்படும். நெவர்ஸ் லூர்து ஆகிய இடங்களில் 4 நாட்கள் ஹோட்டல், ஃபத்திமாவில் 3 நாட்கள் ஹோட்டல், மொம்பெலியேயில் 1 நாள் ஹோட்டல். உணவு உட்பட பெரியோர்களுக்கு 750 யூரோ, சிறுவர்களுக்கு 650 யூரோ, 2 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்களுக்கு 400 யூரோ. விவரங்கள் அனைத்துக்கும் டெனிஸ் 06 52 19 60 08. இலங்கையில் இருந்து வருகை தரும் அருள் தந்தை போல் ரொபின்சன் அவர்கள் இந்த திருப்பயணத்தில் கலந்து கொள்கின்றார். லோர் ஃபத்திமா திருத்தலங்களில் விசேட வழிபாடுகளையும் பிரார்த்தனைகளையும் மேற்கொள்கின்றார்.